ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட பேக்கிங் பிஸ்னஸ்லாம் சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 1 kg குவான்டிட்டி பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் நம்பர் 2 ஷேப்பில் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் கரண்ட் கேக்குக்கு 1 kgங்கிறனால 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு மூணுத்தையும் நல்லா சலித்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் 3 முறை சலிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு முறை சலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாலே போதும். இப்போது ஒரு க்ளீனான பவுலில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 4 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போது சேம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, பெருசு சின்னதுன்னு வேண்டாம். சேம் சைஸில் 4 முட்டை எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் 3 முட்டை கூட போதும். நார்மல் சைஸ்னால் ஒரு 4 முட்டை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் சுகர் சேர்த்துக்கணும். சுகர் பவுடர் சேர்க்குறீங்கன்னா 1 கப் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சுகர் கிரானுலேட்டட் சுகர் தான் சேர்த்துருக்கேன், அதனால் 3/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு கையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் மேக்ஸிமம் ஸ்டாண்ட் பீட்டரில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். இப்போது 1 kgலாம் யூஸ் பண்ணுறவங்க போது சுகரும் எக்கும் சரியாக பீட் ஆகாமல் அடியில் கொஞ்சம் தங்கிடுது. அதனால் அப்பப்போ ஸ்பேச்சுலா வச்சு ஃபுல்லாக அடியில் உள்ளதை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் மிக்சிங் போடுறேன். எக்கும் சுகரும் நல்லா பீட் ஆகி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவையும் பீட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி சேம் விஸ்க் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுனால நான் இதிலே யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு நீடில் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாக் கரண்ட் ஃப்ளேவருங்கிறதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிளாக் கரண்ட் க்ரஷ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் நார்மல் வெனிலா ஸ்பாஞ்சில் செய்கிறத விட இதை மாதிரி க்ரஷ்ஷை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போது நம்பர் 2 ஷேப்பில் கேக் பண்ணுறதுக்காக 2 6 inch பேன் எடுத்துக்கலாம். ஒன்று ஸ்கொயர்லேயும் ஒன்று ரவுண்ட் ஷேப்லேயும் எடுத்திருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுல பேட்டர் கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கொயரில் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டுத்துலேயும் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ரவுண்ட் ஷேப்பில் வர கேக் டாப் போர்ஷனுக்கும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற கேக் பாட்டம் போர்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் டிமோல்டு பண்ணிவிட்டு 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். பட் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற கேக்கில் டாப் போர்ஷன் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. எடுத்ததும் லேயர் கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ரவுண்ட் ஷேப் உள்ள கேக்கை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டம் போர்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் கேக்கை மட்டும் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஆஸ் யூஷுவல் க்ரம் கோட் கொடுக்குற மாதிரியே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லேயர் ஃபில்லிங்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ரம் கோட் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கேக் போர்டையே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் ஷேப் கேக் மொத்தத்தையும் க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் சுகர் சிரப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பிளாக் கரண்ட் க்ரஷ் இருக்குல்ல, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. கொஞ்சமாக சாக்கோ சிப் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் ரிச்சாக காட்டும். இப்போது செகண்ட் லேயர் கேக்கையும் சுகர் சிரப் யூஸ் பண்ணி வெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பிளாக் கரண்ட் க்ரஷ் ஆட் பண்ணி கொஞ்சமாக சாக்கோ சிப் ஆட் பண்ணி 3வது லேயர் கேக்கையும் வச்சுக்கலாம். இப்போ 3rd லேயர் கேக்கையும் வச்சுட்டு சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். எப்பயும் க்ரம் கோட் கொடுக்கும்போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஏன்னா க்ரம்ஸ் ஏதாவது வெளியில் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த லேயர் க்ரீம் கொடுக்கும்போது அதுலேயும் பட்டுச்சுன்னா உங்களுக்கு அன்ஈவனாக ஆகும். அதனால் க்ரம் கோட் கொடுக்கும்போது நல்லா ஈவனாக கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 an hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 an hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கேக் போர்டை எடுத்து அதில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போது டாப் போர்ஷனில் ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் பண்ணி அதில் மிடில் ரவுண்ட் கட்டர் இருக்குள்ள அதை வச்சு மிடில் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் டைப்பில் எஸ்ஸில் நம்ம கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மிடில் இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற கேக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நடுவில் இருக்கிற அந்த போர்ஷனை எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா சுற்றி நீங்கள் எக்ஸஸாக எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் அழகாக பார்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி கூட எடுக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் அடியில் பேஸ் தெரிகிற அளவுக்கு ஃபுல்லாக எல்லா கேக்கையும் எடுத்துருங்க. டாப்பில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டிருந்தோம்ல, அதை யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 லைன் இருக்கும்ல, அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது ஒரு 1/4 பாகம் அளவுக்கு கட் பண்ணி வெளியில் கொஞ்சம் நவுத்திட்டு இப்போது டாப்போட
இந்த ஷேப்பை வந்து அப்படியே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே நல்லா கிளியராக புரியும். இப்போ 2த்தையும் வந்து நீங்கள் ஒட்ட வைக்கிறதுக்கு மிடில் வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணணும். அப்போ தான் 2 லேயரும் நல்லா ஒட்டி வரும். மிடில் வந்து இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா 2ஓட டாப் போர்ஷன் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த கேக் வந்து 1 kg தானே, ஆனால் நீங்கள் க்ரீம் வந்து ஒரு 2 கப்பாவது நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணி மறுபடியும் அதுக்கு க்ரம் கோட் கொடுக்கணும். ஸோ க்ரீம் கொஞ்சம் எக்ஸஸாக தான் ஆகும். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஒரு 2 கப்லேருந்து 2.5 கப் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பாட்டம் போர்ஷனுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கேக் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இந்த 2ஓட அந்த ஷேப் வருதில்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணலைன்னா, நம்ம அன்இவனாக போயிடுச்சுன்னா கீழே பாட்டம் வந்து ரொம்ப பெருசாகவும் டாப் போர்ஷன் வந்து கொஞ்சம் மெல்லிசாகவும் இருக்கும். அதனால் அதுக்கு ஏற்ற அளவு போலவே இதையும் கட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் வீடியோவை நல்லா கிளியராக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ இதை வந்து ஒரே சேம் சைஸில் 2 லேயராக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணி பிளாக் கரண்ட் க்ரஷ் ஆட் பண்ணி சாக்கோ சிப் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பாட்டம் வந்து 2 லேயர் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். இப்போது நமக்கு வந்து எக்ஸஸாக கேக் வெளியில் வரதுனால போர்டு பெருசாக தான் இருக்குது. நான் வந்து கேக் வந்து கிராஸாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து கேக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த மாதிரி 2 வந்து இந்த கார்னர்லேருந்து ஸ்ட்ரைட் போர்ஷனுக்கு மாற்றிக்கிட்டேன். நீங்கள் வைக்கும் போதே கொஞ்சம் பார்த்து யோசித்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த லேயர் கேக்கை கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் 2ஓட பாட்டம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறனால அதில் உள்ள டாப் போர்ஷனை பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரம் கோட் கொடுத்துட்டு ப்ளீஸ் ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா செட் பண்ண கொடுங்க. அப்போ தான் இந்த ஷேப்பில் நீங்கள் வந்து பண்ணும்போது க்ரம்ஸ் கொஞ்சம் வெளியில் நிறையவே வந்திருக்கும். அதனால் நல்லா செட் ஆகிறதுக்காக ஒரு 1 ஹவராவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு இடத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நல்லா ஃபுல்லாக வந்து க்ரம் கோட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மலாக வந்து கேக்கை வந்து ஐசிங் பண்ணுறதை விட இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் தேவைப்படும். அதனால் வந்து மேக்ஸிமம் செட் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க. அதே மாதிரி ஃபுல்லாக கேக்கை வந்து கவர் பண்ணுறதுக்கு நிறைய க்ரீம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா பைப்பிங் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக அப்ளை பண்ணுறதை விட பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ கேக் போர்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மறுபடியும் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேஜிக் பிராண்டோட டர்க்கிஷ் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் போல் ஆட் பண்ணி கொஞ்சமாக க்ரீமில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கேக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் பெட்டல் வரைகிறதுக்கு ஒரு நாசல் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி வந்து க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். ஒரு பைப்பிங் பேக்கில் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் பிகினராக இருக்கீங்க இல்லை ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இதை மாதிரி ஒரு பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். எந்த இடத்தையும் விட வேண்டாம். ரொம்ப கரெக்டாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை மாதிரி லைட் கலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கேக் வந்து கட் பண்ணும்போது கலர் நம்ம அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா கையில் வாயிலெல்லாம் வந்து அதோட கலர் வந்து அதிகமாக இருக்கும். க்ரீமோட டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மைல்டாக வந்து கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போ இது மாதிரி கலர் யூஸ் பண்ணி பண்ணுற க்ரீமுக்கு எப்பயுமே வந்து ஸ்டிஃப் பீக் நல்லா கொடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து ஷேப் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்டிஃப் பீக்கில் நல்லா க்ரீமை பீட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே வந்து க்ரீம் எப்படி ஸ்டிஃப் பீக்காக பீட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் இந்த கார்னரில் அந்த எட்ஜ் அந்த ஓரம் உள் சைட்லலாம் வருதில்ல, அது எல்லாத்தையும் நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ கொடுக்கறது தான் நமக்கு வந்து அவுட்டர் வந்து ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து க்ரம் கோட் கொடுக்கும்போதும் ஈவன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலர் கொடுக்கும்போதும் சைடெல்லாம் அந்த உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே புரியும், ரொம்ப கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அன்ஈவனாக இல்லாமல் கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக டாப் போர்ஷன் ஃபுல்லாகவே கரெக்டாக ஈவன் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் ரவுண்ட் கேக்கை விட இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஈஸியாக இருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். கஷ்டமாக உள்ள பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது ஈஸியாக தான் இருக்கும்.
இப்போது மறுபடியும் கேக் போர்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ½ அன் ஹவர் செட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ சேம் கலரை மறுபடியும் வந்து பேலன்ஸ் இருக்கிற க்ரீம் இருக்குல்ல, அதிலே வந்து மறுபடியும் ஒரு 2 ட்ராப் போல் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கேக்கோட கலர் வந்து வெளியில் பார்க்கும்போது நல்ல ரிச்சாக இருக்கும். ஆனால் கட் பண்ணும்போது 2 லேயராக தெரிகிற மாதிரி இருக்கும். லைட் லேயர் ஒன்று, டார்க் லேயர் ஒன்று. ஸோ நம்ம க்ரீமில் வந்து அதிகமாக ஜெல் கலர் கலக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இப்போ பாருங்கள், அந்த கலருக்கும் இந்த கலருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு மைல்டாக எப்பயும் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து பேலன்ஸ் இருக்கிற க்ரீமில் டார்க் கலராக கலந்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து அதிகமாக செலவாகாது, கசப்பாகவும் க்ரீம் ஆகாது. இப்போ பேலன்ஸ் இருக்கிற க்ரீமையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி கூட க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதே சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பிளாக் கலர், ரெட் கலர் இது மாதிரி டார்க் கலர்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து ரெட் கலர் வரலை, பிளாக் கலர் கரெக்டாக வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. பேக்கிங் கற்றுக்கிற ஸ்டார்டிங்கில் எனக்கும் வந்து அது எப்படி கொடுக்கணும், எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கலரை வந்து மைல்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கும் மேலே பேலன்ஸ் இருக்கிற க்ரீமில் நல்ல டார்க் கலரை வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ரெட் கலர், பிளாக் கலர் உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே வந்து நல்ல பிராண்டடான ஃபுட் ஜெல் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கலரும் நல்லாயிருக்கும். லோக்கல் கலர்ஸை விட பிராண்டட் கலர்ஸ் நமக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டும் நிறைய நாள் இருக்கும். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கிட்டக்க நமக்கு லைஃப் டைம் இருக்கும். இப்போ வந்து கேக்கோட டாப்பில் வந்து ஃபாண்டன்ட் டிசைன் இருந்துச்சு. அதனால் ஒயிட் கலர் ஃபாண்டன்ட் எடுத்துகிட்டு எல்லோ கலர், பர்பிள் கலர் ரெடி பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து நான் ரெட் கலர் அப்புறம் பிளாக்லாம் வந்து நான் ரெடிமேடாக தான் வாங்கிப்பேன். இப்போ இதிலலாம் வந்து நம்ம ஸ்டார் கட்டர் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டார்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 3 கலர்ஸ்லேயும் வந்து ஸ்டார்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். அவங்க நேமுக்கு வந்து எம் அப்புறம் வந்து ஜே 2 லெட்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து போல்டாக காட்டுறதுக்காக இந்த மாதிரி கட்டர் இருக்கும். அதில் வந்து எம்மும் ஜேவும் வந்து லைட்டாக வந்து எல்லோ கலர்லேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதோட டாப்பில் வந்து நம்ம கோல்டன் டஸ்ட் இருக்குல்ல, அது கொடுத்துக்கலாம். நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும். இப்போது வந்து இதே மாதிரி அந்த ஃபாண்டன்ட் ஒயிட் கலர் ஃபாண்டன்ட்லேயே வந்து இந்த எம்ஜேவை வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஃபாண்டன்ட்லேயும் வந்து இப்போ ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு போர்டோட சைடில் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து 3 கலர்ஸையும் யூஸ் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஸ்மால் சைஸ் ஸ்டார் கட்டர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அதையும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டாப்பில் வந்து ஸ்டார்ஸ் வந்து நிற்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருந்துச்சு. அதனால் வந்து 2 ஸ்டார் எடுத்து நார்மல் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஸ்க்யூயர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஸ்டார் வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி ஒரு 2-3 கலர்ஸில் ஸ்டாண்டிங்கில் நிற்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது கலர் மிஸ்டோட கோல்டு மெட்டாலிக் பெயிண்ட் இருக்கும். அதை வந்து நான் எம்ஜே அப்படிங்கிற லெட்டர் மேலே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கோல்டன் டஸ்ட்டில் கூட நீங்கள் எவாப்ரெக்ஸோ இல்லை வாட்டரோ மிக்ஸ் பண்ணி கூட இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டைரெக்டாக வந்து அந்த ஸ்க்யூயரை வந்து இன்சர்ட் பண்ணுறதை விட இது மாதிரி ஒரு ஸ்டாரை வச்சு அது மேலே இன்சர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பேலன்சிங்காக நிற்கும். இது மாதிரி எல்லா கலர்ஸ்லேயும் வந்து அந்த ஸ்டார்ஸ் வந்து ஸ்டாண்டிங்கில் இருந்துச்சு. அடுத்தது எம்ஜே அப்படிங்கிற அந்த நேமையும் வச்சுட்டு சைடு ஓரம் எல்லாத்துலேயும் வந்து அந்த ஸ்டார்ஸ் அதில் இருந்த மாதிரியே கொடுத்துக்கிறேன். கீழே பாட்டமில் வந்து ஒரு ரெட் கலர் ரிப்பன் வந்து ரவுண்டில் கொடுத்துருக்கேன், சுற்றிரு கொடுத்துருக்கேன். அதை வீடியோ எடுக்க முடியல, சாரி. இப்போது 2 சைட்லேயும் வந்து அந்த ஹாப்பி பர்த்டேன்னு கட் பண்ணி எடுத்துருந்தோம்ல, அதை டைரெக்டாக போர்டில் அப்ளை பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக வாட்டர் அப்ளை பண்ணி அது மேலே வந்து இந்த ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற ஃபாண்டன்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான். 1 kgல நம்பர் 2 ஷேப்பில் நம்ம கேக் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதோட ரேட்டு வந்து பிளாக் கரண்ட் கேக்கு உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ரேட் போகுதோ அந்த ரேட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்பர் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணுறோம்ல, அதுக்கு நீங்கள் மினிமம் வந்து 200 சார்ஜ் பண்ணலாம். இதுக்கு மேலே ஃபாண்டன்ட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு ஒரு 50 to 100 உங்கள் ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு 350 அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி ரொம்ப நாளாக
ஆகிடுச்சு. அது எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரெண்டல் ஹவுஸில் தான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ வீடு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பேக்கிங் ஏரியாலாம் செப்பரேட்டாக வந்து ஒரு ரூம் ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. வீடியோஸ் போடாத டைம்லேயும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.